இந்தியால இருந்து ஜார்ஜியா போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி அப்ராட்ல போய் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ இங்கே எப்படி அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை அங்கே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். யூஸ்வலாக ஃபாரின் கண்ட்ரி போகும்போது கண்டிப்பாக அவங்களோட லைஃப் சேஞ்சஸ் இருக்கும் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு எப்படி அந்த சூழல் இருக்குமோ அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். முக்கியமாக அவங்க தங்குற இடம், அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது அவங்க காலையில் ரொட்டீன், காலையில் எழுந்த உடனே அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, காலேஜுக்கு போகிறது, அங்கே காலேஜில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது. மோஸ்ட்டாக ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் கிளாஸஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க பேஷண்ட் விசிட்ஸ் போவாங்க, பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வெபினார்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக லைப்ரரி, அவங்க காலேஜில் லைப்ரரி இருக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு டேவுமே ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட் காலேஜில் நிறைய நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நிறைய கல்ச்சுரல்ஸ் நம்ம அங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். முக்கியமாக நம்ம பண்டிகைகள், ஸோ தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், ஹோலி பண்டிகை இருக்கும், ஓணம் பண்டிகை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த லைஃப் ஸ்டைலை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்க்குறோம்.